ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 9 கிரகங்களும் நமக்கு வைகாசி மாதம், அதாவது மே 15 ஜூன் 15 வரை என்ன பலன்களை தருகிறது என்ற வகையிலே பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு விருச்சிக லக்னத்துக்கு. விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் 7ஆம் வீட்டுக்கு வர்றாரு. முதல் 10 நாள், அதாவது 25ஆம் தேதி வரைக்கும், மே 15 டு 25 பலம் மிகுந்த நாளாக இருக்கும். உத்தியோக பலம், தொழில் பலம், வருமானம் அனைத்துக்குமே பலம் மிகுந்த நாளாக இருக்கும். அதாவது வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு, அரசு சார்ந்த அலுவலகங்களில் பணிபுரிகிறவர்கள், அரசியல் கட்சிகளில் இருக்கவங்க, பொதுஜன தொடர்பு சார்ந்து தலைமை பதவியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் முதல் 10 நாள். அதுக்கப்புறம் 25 மேலிருந்து 8ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு அருள் நிறைந்த காலமாக கருதப்படும். அதாவது தெய்வ அனுகிரகம், ஒரு திடீர் வாய்ப்புகள், உறவுகள் பலப்படுதல், சுப காரியங்கள் நிகழுதல், இதெல்லாம் சாதகமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம்னால நமக்கு எல்லாமே மகிழ்ச்சி தான். பாக்யாதிபதி அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். பாக்கியம் அப்படின்னாலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 7 நாள், அந்த டைம்ல நமக்கு நம்முடைய சுயபலம் அதிகரிக்கும், நம்முடைய ஒர்க் நேச்சர் அதிகரிக்கும், ஆற்றல் பெருகும். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு திருமண காரியங்கள், திருமண பந்தங்கள், கணவன் மனைவி உறவுகள், இது சார்ந்த வகையிலும் சகோதர வழி உறவுகள் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அதாவது இந்த மாதம் என்பது ஜூன் 15 வரைக்குமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. இப்போ உங்களுக்கு சூரிய திசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த பலனை அப்படியே அக்யூரஸியாக எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப வேலைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பணவரவு, உத்தியோக உயர்வு, பொருள் சேமிப்பு, மட்டுமல்ல சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் டிமாண்டாக நடக்கும், நல்லா நடக்கும். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, மற்றும் அனைத்து விதமான ஒரு கவர்ச்சிகரமான பொருட்கள் வியாபாரம், இப்போ துணி ஆகட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டிசைனிங் ஆகட்டும், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஃபர்னிச்சர், இன்டீரியர் டெக்கரேஷன், இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும். இப்போ இதே உங்களுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த புதனுமே பொதுஜன தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல, இப்போ ஒரு கல்வி கற்றுக் கொடுக்குறீங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க, ஒரு கமிஷன் வகை வேலை பார்க்குறீங்க, ஒரு லாயராக இருக்கீங்க, மற்றும் ஜோதிடர், ஆன்மீகத்துறை, எல்லா விஷயத்துக்கும் இது அற்புதமாக வேலை செய்யும். அனைத்து விதமான ரெப்ரஸன்டேட்டிவ் ஒர்க், மீடியேட்டராக இருக்கிறதுக்கு அற்புதமாக புதன் திசையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யும். இப்போ சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு சார் நமக்கு அப்படிங்கும்போது இன்னும் அபரிமிதமாக வேலை செய்யும். இப்போ இதில் என்னன்னா, சுக்கிரன் 8ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமத்தில் இருப்பார். 8ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்கு வந்துடுவார், அதாவது ஜூன் 8 வரைக்கும். அப்போ நம்ம மேக்சிமம் 8ல் சுக்கிரன் மறைகிறாரேன்னு பயப்பட வேண்டியதில்லை. அங்கே இருக்கிற நட்சத்திர ரீதியாக, அங்கே இருக்கிற நட்சத்திரம் என்பது செவ்வாய், ராகு, குரு என்பதெல்லாம் வேலைக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு மேட்ரிமோனியல் ஆஸ்பெக்டில், கணவன் மனைவி உறவில் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு சார்ந்த வகையில் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ, சண்டைகளோ, பிரிவுகளோ அதை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இதே குரு திசை நடக்குது அப்படின்னா, இப்போ குரு 2ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு இங்கே வந்துடுறார்,
கடகத்துக்கு வந்துடுறார். இருந்தாலும் கூட அந்த மிதுனத்துல இருந்தாலும் கூட அவர் வந்து நமக்கு பெருசா பாதிக்கல, நன்மையைத்தான் செய்யறாரு. ஏன்னா அவர் புனர்பூசத்துல இருக்கார். அதனால கடினமான முயற்சி, அதன் மேல வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி, அதனால வந்து காரியங்கள் வந்து விரும்பின வகையில, உங்களுக்கு எதிர்பார்க்கிற வகையில காரியங்கள் நடக்கிறது, இதெல்லாம் சாதகமாக இருக்கு. குரு திசை நடக்கணும். இப்ப சனி திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்ப 5ஆம் வீட்டுல சனி போயிட்டு இருக்க. அப்ப இந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் சார்ந்த ஒரு வேலை இல்லாம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் சார்ந்த வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மெட்டீரியல் சார்ந்த வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து லீவு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அல்லது சேல்ஸ் இல்லைங்க, டர்ன் ஓவர் இல்லைங்க, ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. இது மாதிரியான விஷயங்கள் சனி திசை நடக்கிறவங்களுக்கு அனுபவிக்கிறாங்க. பட் வேற நல்ல திசா புத்திகள், அதாவது புத்திகள் மாறும்போது நல்லது நடக்கிறதும் இருக்கு. பட் ஜென்ரலாக உறவுக்கு நல்லா இருக்கு. சனி திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ராகு கேது திசைகளுக்கு வருவோம். இப்போ நமக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து பக்கபலமாக இருக்கு. அதாவது ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, பொருட்கள் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு மற்றும் அனைத்து விதமான கருவிகள் தயாரித்தல், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸு, எல்லா வகையிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு, இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குறது, வளர்ச்சியை கொடுக்குறது. அதே இப்போ கேது திசை நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு தொழிலுக்கு மோசம் இல்லை, நல்லா இருக்கு. மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. லாயராக இருக்கிறவங்களுக்கு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்களுக்கு, மற்றும் கலை சார்ந்த பணிகள் செய்கிறவங்களுக்கு, ஆன்மீக பணிகள் செய்கிறவங்களுக்கு அனைத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதாவது நவகிரகங்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த ஒரு மாசத்துல கணக்கெடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்கலா எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் வழியாக போகிறதோ அந்த பலனைத்தான் செய்யும். இப்போ நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்க ஜாதகத்தை ஒரு தடவை கணிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் வந்து 12 பாவத்திற்குமான நமக்கான ஆதிக்க கிரகங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த 12 பாவத்தை வழிநடத்துகிற கிரகங்களை தெரிஞ்சிட்ட பின்பு இந்த மாதிரி கிரக அடைவுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம்னு ஒன்று வந்துடும் உங்கள் ஜாதகத்தில். அதாவது 8ஆம் இடம் 12ஆம் இடம் அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து நம்மளுக்கு ஆகாத கிரகம். அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் போனால் அதன் வழியாக நமக்கு கஷ்ட நஷ்டம் உண்டாகுங்கிற பேசிக் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து சில காரியங்களில் ஈடுபடாமல் இருந்துக்கலாம். அவசரப்பட்டு போனேன், லாஸ் ஆகிடுச்சு, பிரச்சனையாயிடுச்சு, இதெல்லாம் வந்து நம்ம ஏன் தடுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டத்தில் வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். உங்களால் கரெக்டாக ஜோதிடத்தை வழி நடத்தி வெற்றி காண முடியும். என்னுடைய வெப்சைட்லேயும் போய் பாருங்கள், ஆப் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே போகும், வெற்றிஜோதிடம்.comனு. அதுலேயும் வீடியோ அப்லோட் ஆகும். எல்லாமே லக்ன பலன் தான். ஸோ இந்த லக்னம் தான் நிலையானது. அதனால் இதை 12 லக்னங்கள் உங்கள் லக்னம் எதுவோ அதை பார்த்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஜோதிடம் மிக நன்றாக கை கொடுக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.